ஸோ வாட் இஃப் ஐ டோல்ட் யூ இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சில ஐடி ஜாப்ஸ் எல்லாமே வந்து ஏஐ மூலமாக ரீப்ளேஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆகாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஏஐ எவால்வ் ஆக இந்த ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். எல்லாருமே சொல்கிறது என்னென்னா ஏஐ வந்து எல்லாத்தையும் வந்து டேக் ஓவர் பண்ணிடும் அப்படின்னு. பட் அது வந்து இட்ஸ் நாட் அபவுட் கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட். நான் அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் ஒரு 6 ஐடி ஜாப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து ஏஐ மூலமாக வந்து ரீப்ளேஸ் ஆகாது. பட் ஃப்யூச்சரில் ஆகலாம் சான்ஸ் இருக்குது. பட் ரைட் நவ் இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்கள் யாராவது வந்து டெக் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் யாராவது ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த ரோல்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏஐ வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டெக்னாலஜி ஆஃப் அவர் டைம். ஸோ இது வந்து எவ்வளோ ஜாப்ஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ ஜாப்ஸ் மறுபடியும் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ சொல்லப்போனால் எல்லா ஐடி ஜாப்ஸையும் கம்ப்ளீட்டாக அந்த ஏஐ வந்து ரிப்ளிகேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால் கண்டிப்பாக இப்போதைக்கு பண்ண முடியாது. எங்கே பார்த்தாலும் சரி, எவ்ரிவேர் லைக் ஹெட்லைன்ஸாக இருக்கட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஏஐ வந்து டேக் ஓவர் பண்ணிடும் அண்ட் இவ்வளோ ஜாப்ஸ் லாஸ் ஆகிடுச்சு ஏஐனால். ஏன் அப்படி போடுறாங்கன்னு தெரில. இன்னும் கம்ப்ளீட்டாக ஒரு சாஃப்ட்வேரை ஏஐ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பட் அதோட ஹெல்ப்பை வந்து வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி நியூஸ் ஹெட்லைன்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஃபியர் வந்து க்ரியேட் பண்ணுது. பட் அப்படியெல்லாம் நினச்சிங்களா ரைட் நவ் அப்போல்லாம் வந்து எந்த ஜாப் ரோலையும் ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக அதை டேக் ஓவர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இன்னும் டெவலப்பும் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடி ரோல் என்னென்னா ப்ரோக்ராமர்ஸ். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், பிரவீன் இப்போ தான் ஆல்ரெடி வந்து ChatGPT வந்திருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்குது, ChatGPTயோ இல்லை வேறு எந்த ஏஐ டூல் கிட்ட கேட்டாலும் எந்த மாதிரி கோடிங் இருந்தாலும் கொடுத்துருது, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐ வந்து நம்ம பேசிக் கோடிங் டாஸ்க்கை கூட அசிஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும். பட் இதே வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறப்போ அதை எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட்டாக ஏஐ பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுக்கு ஹியூமன் ப்ரோக்ராமர்ஸ் ரொம்ப முக்கியம். சப்போஸ் லெட்ஸ் சே ஒரு கஸ்டம் அப்ளிகேஷனை வந்து ஒரு பிஸ்னஸ் நீடுக்காக டெவலப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு கோட் ஸ்னிப்பெட் வேணால் ஏஐ கொடுக்கும். பட் கிளைண்ட்டோட நீட் டீபக் பண்ணுறது, பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் வந்து மறுபடியும் அதை ஐட்ரேட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கில்டு ப்ரோக்ராமர்னால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அது என்ன தான் வந்து ஏஐ டூல்லேருந்து காப்பி பண்ணாலும் அது எங்கே பேஸ்ட் பண்ணணும்னு தெரியணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஹியூமன் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே வந்து ஸ்பாட்டிஃபை எடுத்துக்கலாம். சப்போஸ் லெட்ஸே நாளைக்கே வந்து ஒரு ஸ்பாட்டிஃபைல ஒரு நியூ ஃபீச்சர் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஏஐயால் பண்ணவே முடியாது. ஏன்னா ஸ்பாட்டிஃபை வந்து அவ்வளோ பெரிய அப்ளிகேஷன். ஸோ அவ்வளோ பெரிய கோட் பேஸ் இருக்கும். ஸோ அந்த கோட் பேஸை ஃபஸ்ட்டு ஏஐ ஃபீட் பண்ணி அது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்ப்ளீட்லி நாட் பாசிபிள். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஹியூமன் ப்ரோக்ராமர்ஸ் தேவை. ஸோ இது எல்லாமே வந்து கண்டினியூஸாக அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். புதுசாக என்ன தான் நம்ம வந்து ஹோல் கோட் பேஸே வந்து ஏஐ டீச் பண்ணாலும் அதால் ப்ராப்பராக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் நவ் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம். ஸோ அதனால தான் வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்து இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக தேவை. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் ஹெட்லைன் பார்த்துருப்பீங்க, பட் ஒரு நியூஸ் கூட வரல ஒரு கம்ப்ளீட் சாஃப்ட்வேரை ஏஐ கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணுச்சு அப்படின்னு. ஸோ செகண்ட் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா UI/UX டிசைனர். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இன்டர்ஃபேஸ் டிசைனுக்கு வந்து ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ஹியூமன் பிஹேவியர் பற்றி. ஸோ என்ன தான் வந்து ஏஐ வந்து லேஅவுட் சஜஸ்ட் பண்ணாலும் டிசைன் சஜஸ்ட் பண்ணாலும் ஸோ கண்டிப்பாக வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கணும். ஏன்னா யூசரோட நீடு புரிஞ்சுக்கணும், யூசரோட எமோஷனை புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி புது புது ஐடியாஸ், புது புது க்ரியேட்டிவ் டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து யூசருக்கு ரெசனேட் ஆகிற மாதிரி கொண்டு வரணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பே எடுத்துக்கலாமே. ஃபர்ஸ்ட்லாம் வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா மேலே வந்து 2 டேப் இருக்கும் இல்லையா, சேட் டேபு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் டேபு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஏன் கீழே கொண்டு வந்தாங்கன்னா யூசருக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். லெட்ஸே நம்ம ஃபோனை எப்படி பிடிக்கிறோன்னா நம்ம நிறைய ஆப்ஸ்கிட்ட பார்த்துருப்போம். என்னென்னா எல்லா டேப்ஸுமே கீழே இருக்கும். அதனால் எடுத்தோடனே நம்ம இப்படி பிடிக்கிறப்போ நம்ம ஈஸியாக அந்த டேப்ஸ் எல்லாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் யூசரோட எங்கேஜிங் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுனால ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பராக யூசரை பற்றி தெரிஞ்சுக்கணும், யூசர் நீடை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஏஐயால் தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக தெரிஞ்சிக்க முடியாது. ஏஐ யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல, ஏஐயும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க டு கம்பேர் த டிசைன்ஸ். அதுக்கப்புறமா வந்து எதாவது டேட்டா அனலைசிஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க ரிலேட்டட் டு யூஎக்ஸ் லேஅவுட், அப்படி இல்லைனா வந்து டிசைனோட ப்ரோட்டோடைப் மார்க்அப்ஸு. ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அது வந்து அந்த அவங்களோட டெவலப்பரோட ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஆக்சுவலி முன்னாடி பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவ்வளோவா வந்து ப்ராப்பரான இன்டர்ஃபேஸ் அப்படி இருக்காது.
ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான இருக்கும். பட் பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக் அதை மறுபடியும் ரீஃபைன் பண்ணி ஐட்ரேட் பண்ணி கண்டினியூஸாக யூசரோட நீரை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு. ஸோ அது வந்து ஏஐயால் அவ்வளோ சீக்கிரமாக வந்து லேர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க ஹியூமன் பிஹேவியரை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் மோஸ்ட்லி யூஐ யூஎக்ஸ் டிசைனர் எல்லாமே சைக்காலஜிஸ்ட் மாதிரி. ஸோ அதனால் ஏஐ டூல் வந்து ஜஸ்ட் டு இன்க்ரீஸ் த ஸ்பீட், லைக் டெலிவரி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ப்ரோட்டோடைப் அந்த மாதிரி லேஅவுட்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஐடி ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு ஏஐ ரிலேட்டடாக எந்த ரோலாக இருந்தாலும் இட் கேன் நாட் பி ரீப்ளேஸ்ட். ஏன்னா இவங்க தான் ஏஐ டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்ரெடி இருக்குது, இன்னமும் நிறையா வரப்போகுது. ஆனால் நம்ம டெய்லி லைஃப்லேயே வந்து ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஜென்ரேஷன், டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ஃபார் எவ்ரிதிங் இப்போ வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் நிறைய வந்து டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது இல்லையா. சப்போஸ் லெட்ஸ் சே ஒரு ஏஐ வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் டூல் இருக்குன்னா அது தப்பான இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி வந்து ChatGPTயில் தப்பான விஷயங்களை வந்து கேட்டாலும் பரவாயில்ல, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இல்லையா. பட் ஏஐ வந்து கொடுத்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் ஏஐ வந்து டெவலப் பண்ணணும். இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஏஐ வந்து எதுவுமே கொடுத்துடக்கூடாது. ஸோ அதில் ஏஐயில் ஒர்க் பண்ணுற கம்பெனி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக், ஏதோ ஒன்று யூசர் கேட்டு ஏதோ ஒன்று தப்பான விஷயம் கொடுத்துருச்சுன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும் அது. அதனால் அதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதனால் இது ரிலேட்டடாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, லைக் ஆர்கிடெக்ட் மாதிரி, லைக் டிசைனிங் அண்ட் டெவலப்பிங் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி. அண்ட் அதே மாதிரி ஏஐ ரிசர்ச்சர் இருப்பாங்க, லைக் நம்ம எந்த மாதிரி வந்து புதுசாக இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் கொண்டு வரலாம் த்ரூ ஏஐ. ஸோ அந்த ரோல் இருக்குது. அதே மாதிரி வந்து எத்திக்ஸ் ஆஃபீஸர் இருக்குது. சப்போஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, செய்யாமல் இருக்கிறதுக்கு, ஒரு ரெஸ்பான்சிபிளான ஏஐ டெவலப் பண்ணுறதுக்கு லைக் கம்ப்ளைண்ட்ஸ், இந்த மாதிரி செக்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் தட். உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு சோஷியல் மீடியா கம்பெனி கூட லைக் கண்டென்ட்டை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது வந்து பயாஸ்டாக பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை போச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஏதோ ரீடிசைன்லாம் பண்ணாங்க ஏஐ சிஸ்டமை. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பயாஸ்டாகவும் இருக்கக்கூடாது, ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கணும். ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ரோல்ஸ்க்கெல்லாம் வந்து ஹை சேலரி கொடுப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலி அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏஐ மேலே. ஏன்னா இது மூலமாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ஏஐ வந்து ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னா யூசர்ஸ்க்கு வந்து ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ அதனாலேயே வந்து மோஸ்ட்லி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏஐயில் நடக்கும். ஸோ அதனால சேல்ரியும் ரொம்ப ரொம்ப அதிகம் ஃபார் ஏஐ இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட், எத்திக்கல் ஆஃபீஸர் எல்லாத்துக்கும். நம்பர் 4th ஐடி ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். ஏதோ ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா ஏஐ வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஓகே, சம்திங் இஸ் ராங் வித் அவர் சிஸ்டம், ஏதோ ஒரு அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு. ஏஐ வந்து அந்த அட்டாக்கரை அவுட் ஸ்மார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஹியூமன் தேவை. ஆஸ் எ சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் பொட்டன்ஷியலாக தடுக்கிறது, எப்படி அட்டாக்லேருந்து வெளியில் வருது, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க நிறைய இதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஏஐ எடுக்கிற டிசிஷன் அந்த டைமில் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் எனிவே ஹியூமன் நீட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. ஸோ அதே மாதிரியே ஏஐயும் இதில் யூஸ் பண்ணுவாங்க டு டிடெக்ட் வல்னபிலிட்டி, பொட்டென்ஷியல் அட்டாக் இருந்தால் அதை வந்து டிடெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸையும் வந்து எக்ஸ்பர்டைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மறுபடியும் அதே தான், ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து டேக் ஓவர் பண்ணல, பட் இட் இஸ் ஹெல்பிங் தம். ஏஐ வந்து ஈஸியாக சொல்லி கொடுது, ஓகே ஏதோ வந்து யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது இல்லையா. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஒரு சில ரிப்போர்ட் வந்து அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி லைக் அனலிஸ்ட் வந்து அனலிஸ்ட் பண்ணி எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து எடுக்கலாம். பட் இந்த ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ஏஐ வந்து கரெக்டாக கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் டவுட்டு. ஸோ அதனால் ஹியூமன் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து தேவை. அதே மாதிரி இது வந்து மோஸ்ட் ஆன் டிமாண்ட் ஐடி ஸ்கில். ஸோ எப்பயுமே இதுக்கு வந்து வேல்யூ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி அப்போவே வந்து ஏடபிள்யூஎஸ்லாம் வந்து அன்யூஷுவல் ஆக்டிவிட்டியை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட் சிஸ்டம்லாம் இருந்தது, டிஃபால்ட்டாகவே இருக்கும். நம்ம சர்வீஸ்லேயே வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து கீப் ஆன் வந்து எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ 5th ஐடி ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் டெக்னீஷியன். ஸோ நமக்கு லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து டேரெக்டாக கூகுளில் போய் போடுவோம். இப்போ வந்து ChatGPTயில் போய் போடுவோம். என்ன பண்ணுறது வந்து ஒரு சர்டைன் செட் ஆஃப் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஓகே இதெல்லாம் பண்ணுங்கள், இந்த மாதிரி மறுபடியும் பூட் பண்ணுங்கள், ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி. பட் இதெல்லாம் வந்து கொடுக்க மட்டும்தான் செய்யும். அது பண்ணுறதுக்கு யாராவது வேணும் இல்லையா. ஸோ அகைன் இங்கேயும் வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் ரொம்ப முக்கியம். டயக்னோஸ் பண்ண முடியும் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு. பட் ஃபிசிக்கலாக வந்து ஹார்ட்வேர்
ஃபெயிலியர் ரீப்ளேஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா மதர் போர்ட் ஃபெயிலியர் அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபிசிக்கலாக பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஹியூமன் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க் எங்கே இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ்க்கும் அதே தான். ஒரு புது கம்பெனியில் வந்து லைக் வைஃபை கனெக்ஷன், டேட்டா கேபிள் இது எல்லாமே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னாலும் அதுக்கு ஹியூமன் தேவை. அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து ஏஐ வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. இதே வந்து ஏஐ எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு, ரிப்பீட்டேட்டிவாக கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு, ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு, ஏதோ ஒரு இஷ்யூக்கு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஏஐ வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2021 வந்து ஒரு அவுட்டேஜ் நடந்தது இல்லையா? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதுவுமே ஒர்க் ஆகலை ஃபார் ஒரு 6 to 7 ஹவர்ஸ். அது கரெக்டாக இருந்தது. ஈவினிங் 6 to 10 சம்திங் அந்த டைமில் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அந்த மாதிரி அவுட்டேஜ்லாம் நடக்கும்போது ஏதோ ஒரு சம்திங் இஸ் ராங்னு ஏனால் டிடெக்ட் பண்ண முடியும், இன்டர்னல் மெயில் சென்ட் பண்ண முடியும். பட் அந்த அவுட்டேஜை வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணோன்னா ஹியூமன் நீட் வந்து தேவை டு ரீசெட் சர்வர்ஸ் ஆர் வாட் எவர். அண்ட் ஃபைனல் ஐடி ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜர். என்னதான் ஏஐ இருந்தாலும் எல்லாமே ப்ராப்பராக ரன் ஆகுதா, ஸ்மூத்தாக ரன் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ஒரு மேனேஜர் தேவை. ஸோ ஏஐ வந்து டாஸ்க் வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும், ஒர்க் ஃப்ளோவை ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும், அதே மாதிரி ப்ராஜெக்டோட அவுட்கம்ஸும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், டீமை மேனேஜ் பண்ணணும், கிளைண்ட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், அண்ட் டைம்லைன் டெட்லைனுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்க சொல்லணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாமே வந்து மேனேஜர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இந்த இடத்துல. ஸோ இங்கே தான் வந்து லீடர்ஷிப், அடாப்டபிலிட்டி, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஐடி மேனேஜர் தேவை. அப்போ தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டும் கரெக்டாக ப்ராப்பராக ஸ்மூத்தாக ரன் ஆகும். பிகாஸ் இதெல்லாம் வந்து ஏஐயால் டூப்ளிகேட் பண்ண முடியாது இல்லையா? இதுக்கு இன்னும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வருது இல்லையா? ஸோ அதனால் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம டெலிவரும் பண்ணணும். ஸோ அதனால் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்பீடப் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து மேனேஜர் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்து இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதுக்கு ஹியூமன் நீட் ரொம்ப முக்கியம். பட் பிரவீன், ஏஐ வந்து ஆக்சுவலி எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐல் எக்ஸ்பிளைன் யூ. ஏஐ வந்து ஜஸ்ட் அ டூல், நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ணுறதுக்கு வந்து எந்த எக்யூப்மெண்ட் இருக்காது, டிராக்டர் அந்த மாதிரி மிஷின் ஐட்டம் எதுவுமே இருக்காது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மிஷினு, மோட்டர்ஸ், டிராக்டர்ஸ் டு யூஸ் இன் தட் ஃபார்ம் லேண்ட், இது எல்லாமே வந்துருச்சு இல்லையா? ஸோ ஃபார்மர்ஸ் அந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? வேல்யூவும் வந்து ஈஸியாக்கிடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி, இட்ஸ் நாட் எ கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட். உங்களை தூக்கிட்டு அப்படியே ஏஐ வந்து உட்கார வைக்க முடியாது. நீங்களும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வந்து உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ முன்னாடி இருந்தவங்களாம் வந்து லைக் கேல்குலேட்டர், கம்ப்யூட்டர் எதுவும் இல்லைல்ல, நம்ம ஹியூமன் நம்மளே தானே கேல்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறமா கேல்குலேட்டர் வந்துச்சு, அதையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஹியூமன் எதுவும் ரீப்ளேஸ் ஆகலை இல்லையா? அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் வந்துச்சு, அப்பயும் ஹியூமன் எதுவும் ரீப்ளேஸ் ஆகலை இல்லையா? அதை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் டெக்னாலஜி வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஏஐ வந்துச்சு இல்லையா? ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுத்து வைப்போம் இதை யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் ஆகுமா கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் பாசிபிள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். I'll see you in next video.